சனிகிரகத்தோட நிலவுகளில் டைட்டனுக்கு அப்புறம் ரெண்டாவது மிகப்பெரிய நிலவாக இருக்கிறது தான் ரியா. பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண பனிப்பந்து நிலவு போல உங்களுக்கு தெரிஞ்சாலும் இதில் டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸை நோட் பண்ணியிருக்காங்க. வளையங்கள் இருக்கலாமா, இந்த சூரிய குடும்பத்திலேயே அதிகமாக விண்கற்களால் தாக்கப்பட்ட ஒரு மேடு பள்ளங்களை கொண்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே தாண்டி இதோடைய மேற்புற சர்ஃபேஸில் பிரகாசமான கோடுகள் அமைஞ்சிருக்கு. திடீர்னு பார்க்கும்போது உடஞ்ச கண்ணாடி துண்டு போல் அந்த கிராக்ஸ் வந்து பார்த்தா நமக்கு எனக்கு தெரியுது. உண்மையிலேயே அது உடஞ்சிருக்கா இல்லை ஏதாவது மர்மத்தை ஒழிச்சு வச்சிருக்கா? திஸ் இஸ் அன்சைன்ட். கேள்விகளை எழுப்பும் ரியா. 1642 ஜியோவானி கசினி தான் இந்த நிலவை கண்டுபிடிக்கிறாரு. அவர் கண்டுபிடிக்கும் போது இந்த நிலவுக்கு அவர் கொடுத்த பேர் சிடரா லொடோசியா, அதாவது ஸ்டார் ஆஃப் லூயிஸ் அர்த்தம். அப்போதைக்கு கிங்கா இருந்த லூயிஸ்க்காகவே இந்த பேரை கொடுத்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் இப்போதைக்கு இதோடைய பேரை ரியான் மாற்றி வச்சிருக்காங்க. ஒரு கிரேக்க கடவுளோட பேரை தான் கொடுத்துருக்காங்க. கிரேக்கத்தில் ரியா வந்து ஜியூஸோட அம்மாங்கிற மாதிரி சொல்லப்படுவாங்க. ஸோ அந்த வகையில் கடவுளுக்கு எல்லாருக்குமே அம்மா போன்ற ஒரு கேரக்டரோட பேரை தான் இந்த மூணுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி பண்ணாங்க தெரியல. பிகாஸ் இந்த மூன் பிரம்மாண்டமான பெரிய மூன் கிடையாது. சனி கிரகத்தோட ரெண்டாவது மிகப்பெரிய நிலவு, டைட்டனுக்கு அடுத்துன்னு சொல்லுவாங்க. இதோடைய விட்டம் 1500 கிலோமீட்டர். அதாவது நம்ம நிலவோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 1/3 பங்குன்னு சொல்லலாம். நம்ம நிலவை விட குட்டியாக இருந்தாலும் சனி கிரகத்தோட ரெண்டாவது மிகப்பெரிய நிலவு. சனி கிரகத்திலேருந்து 5,20,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஒரு முறை அந்த சனி கிரகத்தை சுற்றி வரதுக்கு 4 நாட்கள் எடுத்துக்குவான். அண்ட் இது எப்போதுமே சனி கிரகத்தை பார்த்தபடியே தான் சுற்றி வரும். டைடலாக லாக் ஆகிருக்கு. இதோடைய அடர்த்தி 1.23 கிராம்/சென்டிமீட்டர் கியூப். அதாவது தண்ணீர் வாட்டரோட அடர்த்தி விட கொஞ்சம் அதிகம். ஸோ பாசிபிளி மொத்தமாகவே ஐஸால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலவாக தான் இது இருக்கணும்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா இதோடைய மையப்பகுதியில் ஆரம்பித்து வெளிப்புறம் அதோடைய அந்த சர்ஃபேஸ் வரைக்குமே கம்ப்ளீட் ஐஸாக தான் இருக்கணும்னு சொல்லப்படுது. அண்ட் ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட் ஆல்பிடோ 0.9 இருக்குது. ஆல்பிடோ 1 இருந்துச்சுன்னா அது கண்ணாடி மாதிரி வரக்கூடிய எல்லா வெளிச்சத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணுன்னு அர்த்தம். 0 வந்துச்சுன்னா அது வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இது க்ளோஸ் டு ஆல்பிடோ 1 இருக்குது. அதாவது இதோடைய மேற்புறம் கம்ப்ளீட் ஐஸால் கவர் பண்ணப்பட்டிருக்க அந்த காரணத்தினால உள்ளே வரக்கூடிய சூரிய வெளிச்சத்தை அப்படியே பக்கவாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒன் ஆஃப் த பிரைட்டஸ்ட் நிலவாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது சிம்பிளாக நம்ம நிலவுக்கு பதிலாக ரியாவை அந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா 45% அதிக வெளிச்சத்தை இந்த ரியா கொடுக்கும். அவ்வளோ பிரகாசமான சூரிய வெளிச்சத்தை ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலவுங்க. இதோடைய மேற்புறம் ஏன் இவ்வளோ கம்ப்ளீட் ஐஸால் இருக்குது, ஏன் இந்த அளவுக்கு ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய என்செலடஸ் தான். சனி கிரகத்தோட அவுட்டர் மோஸ்ட் ரிங்கை என்செலடஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிலவு தான் உருவாக்கியிருக்கேன். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரை வெளிப்பக்கம் தூக்கி எரிஞ்சு ரிங் என்செலடஸ் ரிங்கை வந்து பார்த்தா ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த ரிங் முழுக்கவே ஐஸ் அண்ட் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்குது. இந்த இடத்தோட கடைசி பகுதியில் தான் ரியா அமைஞ்சிருக்கு. ரியா சனி கிரகத்தை சுற்றி வர அந்த சமயத்தில் இந்த ரிங்கில் இருக்கக்கூடிய ஐஸ் அண்ட் வாட்டர் பார்ட்டிகல்ஸை தன்னுடைய மேற்புறத்தில் கலெக்ட் பண்ணிக்கிட்டே போகும். லேயர் பை லேயராக ஐஸ் அண்ட் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் கலெக்ட் பண்ணப்பட்டது இந்த ரியாவோட மேற்பகுதியில் தங்க ஆரம்பிக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக கல் போல் இறுகி இந்த ரியாவோட மேற்பகுதியில் ஐஸை ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணுது. புதுசாக ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்குது. டெம்பரேச்சர் வர -170 டிகிரி செல்சியஸில் ஆரம்பித்து -220 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். இந்த டெம்பரேச்சரில் ஐஸே கல் போல் இருக்குங்க. இந்த மாதிரி ஐஸ் அண்ட் ஸ்னோ உள்ள வரக்கூடிய அந்த சூரிய வெளிச்சத்தை பர்ஃபெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சிம்பிளி வெப்பமே தங்காத ஒரு நிலவு அது மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு பிரகாசமான நிலவு தாங்க. 75% ஐஸும் 25% கருங்கல் ராக்கு தான் இருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது இதோடைய மையப்பகுதியில் லாவா அயன் கோர்னு சொல்லி எந்த ஒரு மெட்டல் எலிமெண்ட்ஸுமே இல்லை, வெறும் ராக்கு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. கல் தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே மேக்னா அதாவது மோல்டன் கோர் இருந்திருக்கலாம். பட் இப்போதைக்கு அதுக்கான எந்த ஒரு தடையுமே கிடைக்கல. மெட்டல் இருக்கிறதுக்கான ஆதாரமும் கிடைக்கல. சிம்பிளாக சொல்ல போனோம்னா இந்த நிலவு முழுக்கவே ஒரு துளி மேக்னெட்டிக் ஃபீல்டை இவங்களால் நோட் பண்ண முடியாத சமயத்தில் ஜியாலஜிக்கலாக இந்த நிலவு செத்து போச்சு. அதோடைய மையப்பகுதி கல்லாக இருக்குது. அதுவுமே கம்ப்ளீட் கல்லாக இல்லாமல் ஒரு இருக்குன்னு பாறை போல இல்லாமல் மண்ணும் கல்லும் கலந்த மாதிரி இருக்கலாமா. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்னோ கூட இந்த கல்லுமே கலந்து ஒரு விதமான ஹோமோஜினியஸ் ஸ்ட்ரக்சர் உருவாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. மண்ணையும் ஸ்னோவையும் கலந்த மாதிரி ஒரு கலவை தான் இந்த நிலவாங்க. வித்தியாசமாக இருக்குல்ல. இந்த நிலவோட மேற்புறத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்கவே கிரேட்டஸால் அதாவது கற்கள் விழுந்ததுக்கான அடையாளங்களோட நிரப்பப்பட்டிருக்கு. ஏகப்பட்ட மேடு பள்ளங்கள் தாங்க உருவாக்கியிருக்கு. இதுக்கு காரணம் ஆப்வியஸாக ஆரம்ப காலகட்டத்தில் இதோடைய நிலவு உருவாக்கும் போதே ஏகப்பட்ட கற்களால் தாக்கப்பட்டிருக்கலாம். மோஸ்ட்லி எல்லாமே பழங்கால அந்த கற்கள் விழுந்ததுக்கான அடையாளங்களாலாம் தென்படுது. பழங்கால கிரேட்டஸாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் மிக பெருசு திவாரா கிரேட்டர், கிட்டத்தட்ட 360 கிலோமீட்டர் இதோடைய விட்டம். அண்ட் இந்த விட்டம் சுருங்கி இருக்கவும் கூடுன்னு சொல்லப்படுது. ஏன்னா ஐஸ் தானே, ஐஸ் சுருங்கி ஆல்ரெடி இருந்த அடையாளத்தை இது மேபி சுருக்கி இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு அதோடைய விட்டம் 360 கிலோமீட்டர். ரியாவோட அந்த டயாமீட்டரில் 1/3 பகுதி இது டேமேஜ் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ தனியாக ஒரு பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கையும் சுற்றி இருக்கக்கூடிய மேடு பள்ளங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மலைத்தொடரையுமே உருவாக்கியிருக்கான். கிளிஃபையுமே உருவாக்கியிருக்கான். அதை தொடர்ந்து மெமால்டி கிரேட்டர், இது 250 260 கிலோமீட்டர் அளவுக்கு பெரிய விட்டத்தை கொண்டு இருக்கலாம் சொல்லி என்னப்படுது. இதுவே ஒரு பெரிய கிரேட்டர் தான். இதுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவே ஒரு பிரம்மாண்டமான கல் விழுந்ததுக்கான அடையாளம் தான். இதுக்குள்ளேயே பிரம்மாண்டமான கற்கள் திரும்பவும் தொடர்ந்து விழுந்திருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த கிரேட்டருக்குள்ளேயே பல இம்பாக்ட்ங்கிறது நடந்திருக்கு. அதனாலே இதை இம்பாக்ட் பேஸ்ன்னு சொல்கிறாங்க.
தொடர்ந்து அடி வாங்குறதே இந்த ரியாவுக்கு வேலையாக இருக்குது பார்த்தீங்களா. அதை தொடர்ந்து இன்கடாமிக் கிரேட்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான கிரேட்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சின்னதாங்க, 48 கிலோமீட்டர் தான் விட்டோம். ஆனால் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. இது பாசிபிளி ரீசெண்டாக உருவாக்கப்பட்ட ஒரு கிரேட்டராக இருக்க சான்சஸ் அதிகம். இதோட இம்பாக்ட் ரீசெண்டாக நடந்திருக்கக்கூடும் சொல்லி என்னப்படுது. ரீசெண்டானா 10-20 வருஷங்கள் கிடையாது, ஒரு 1000-2000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இம்பாக்ட் நடந்திருக்கக்கூடும். அண்ட் இது லுக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பட்டர்ஃப்ளை ஷேப் உருவாக்குறதா சொல்கிறாங்க. என் கணக்கு பட்டர்ஃப்ளை தெரில, உங்கள் கணக்கு தெரிதானே? அண்ட் எங்கஸ்ன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம், இம்பேக்ட் ஆகி தெரிக்கப்பட்ட அந்த பொருட்களோட திசை எந்த பக்கம் போச்சுங்கிறது முதற்கொண்டு இது வந்து தெளிவாக நோட் பண்ணி வச்சிருக்குது. ஸோ டெக்னிக்கலாக ரொம்ப ரீசெண்டாக நடந்த ஒரு இம்பேக்டாக தான் இந்த இன்கடாமிக் கிரேட்டர் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஆயிரக்கணக்கான கிரேட்டர்ஸ் பள்ளத்தாக்குகள் இந்த நிலவு முழுக்கவே நிரம்பி இருக்குங்க. சிம்பிளி பலமுறை முதுகுல குத்து வாங்கியிருக்கும் போலயே. இந்த கிரேட்டர்ஸை தாண்டி இந்த நிலவோட இன்னொரு சிறப்பம்சம், கண்ணாடியில் கோடு விழுந்தது போல், கிராக் விழுந்தது போல் இந்த நிலவில் சில இடங்களில் உங்களால் பிரகாசமான வெள்ளியில் கோடு போட்ட மாதிரி அந்த பளிச்சுன்னு தெரியக்கூடிய இந்த கோடுகளை உங்களால் நோட் பண்ண முடியும். இது எல்லாத்தையுமே விஸ்பிட் டெரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ஜர் 1-2 அப்பவே இதை நோட் பண்ணியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் மேபி ஏதாவது தண்ணீர் வழிஞ்சு ஓடினதுக்கான ஒரு அடையாளமாக இது இருக்கலாம் சொல்லி நினச்சிருக்காங்க. பட் அப்படி கிடையாது. கசினி விண்கலம் இது எதுவுமே தண்ணீர் ஓடினதுக்கான அடையாளம் கிடையாது, மலைகள் உருவானதுக்கான அடையாளம். 2 டெக்டானிக் பிளேட் ஒன்னோட ஒன்று மோதி நடுவில் அந்த மலை உருவானதுக்கான அடையாளம் தான் இது எல்லாமே. ஐசாலேயே ஒரு மலை உருவாக்கப்பட்டிருக்கு. 100-200 மீட்டர் அளவுக்கு மிக உயரமான மலைகளாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாற்றப்பட்டிருக்கு. இமயமலை எப்படி 2 வித்தியாசமான டெக்டானிக் பிளேட் ஒன்னோட ஒன்று மோதி உருவாச்சோ அதே போல தான் இந்த கிளிப்ஸும் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ விச் மீன்ஸ் ஒரு கட்டத்தில் இந்த நிலவில் டெக்டானிக் மூவ்மெண்ட்டுங்கிறது நடந்திருக்குங்க. கம்ப்ளீட் ஐஸால் உருவாக்கப்பட்ட ஒரு நிலவில் எப்படி டெக்டானிக் மூவ்மெண்ட் இருக்கும்? அப்படி பார்த்தா இதோடைய மேற்புறத்துக்கு அடியில் தண்ணீர் இருக்கலாமாங்கிற ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா வழக்கம் வந்த மாதிரி ஐசி மூன்ஸுக்குள்ளே தண்ணீர் இருக்க தான் செய்யும். யூரோப்பா என்செலடஸ்குள்ளே சப்சர்ஃபேஸ் ஓஷன் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாதிரி பாசிபிளி இதுக்குள்ளேயுமே ஒரு தண்ணீர் நிறைஞ்ச ஆழ்கடல் இருக்கலாம். பட் அதற்கான ஸ்ட்ராங்கான ஆதாரம் இது வரைக்கும் கிடைக்காதுன்னு சமயத்தில் அது ஜஸ்ட் ஹோல்டில் தான் போட்டிருக்காங்க. தொடர்ந்து ஆராய்ச்சிகள் நடைபெற்றுருக்கேன். பட் ஆழ்கடல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்படிப்பட்ட நிலவில் வளிமண்டலம் இருக்குன்னு சொன்னவங்களாம் நம்ப முடியுதா? எஸ். கசினி விண்கலம் 2010 நடந்த ஒரு ஃப்ளைபையில் இதோடைய மேற்புறத்தில் அதிகமான ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்கிறதா நோட் பண்ணியிருக்கேன். மாலிகுலர் ஆக்சிஜனும் கொஞ்சமாக கார்பன் டை ஆக்சைடு இருக்க அந்த ட்ரேஸை வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கேன். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம பூமியோட 5 ட்ரில்லியன் மடங்கு கம்மியான அளவு தான் ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்குது. பட் இருந்தாலும் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு உருவாக்கப்பட்ட ஒரு ரொம்ப மெல்லிய எக்ஸோஸ்பியர் இருக்குதான் நோட் பண்ணியிருக்காங்க. எக்ஸோஸ்பியர்னா அட்மாஸ்பியருக்கு அவுட்டர் மோஸ்ட் லேயர் லைட்டாக இருக்காங்க. இது எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதுக்கு காரணம் சாட்டன், சனி கிரகம் தான். சனி ஒரு மிக பிரம்மாண்டமான கிரகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதோடைய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து கேரி அவுட் ஆகக்கூடிய அயான்ஸ் ரேடியாக்டிவாக இந்த நிலவோட மேற்புறத்தில் இருக்கக்கூடிய H2O வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி அது 2ஆக உடச்சிருக்காங்க, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனாக. அதுலேருந்து வெளிப்பட்ட ஆக்சிஜன் தான் இதோடைய மேற்புறத்தில் தங்கி ஒரு வித்தியாசமான எக்ஸோஸ்பியர் உருவாக்குறதா சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸை ரேடியோலைசிஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சனி கிரகத்தோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உடச்சி உருவாக்கின ஒரு வித்தியாசமான எக்ஸோஸ்பியர் இந்த நிலவை சுற்றி வளம் வந்துட்டுருக்கு. பட் ரொம்பவே தின்னான ஒரு எக்ஸோஸ்பியர். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஏன்னா ஆக்சிஜனாலேயே ஒரு எக்ஸோஸ்பியர் உருவாக்கப்பட்டிருக்குன்னா அது ஸ்பெஷல் தானே. 2008 கசினி விண்கலம் இந்த நிலவை சுற்றி வரும்போது இதோடைய வெளிப்பக்கம் சர்ஃபேஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அப்டக்கிள்ஸ் இருக்கதான் நோட் பண்ணியிருக்கு. சின்ன சின்ன அப்டக்கிள்ஸ். ஸோ பாசிபிளி சனி கிரகம் போலவே இந்த நிலவுக்கும் தனியாக ஒரு ரிங் சிஸ்டம் இருக்குமோ ஒரு கெஸ் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் நடந்த ஆராய்ச்சிகளில் அந்த ரிங் சிஸ்டம் இருந்ததுக்கான ஆதாரம் தெளிவாக நம்மளுக்கு கிடைக்கல. கசினி விண்கலமும் அதுக்கேற்ற மாதிரி இந்த அப்டக்கிள் இருக்கிறதா இல்லையான்னு சொல்லி 100% கன்ஃபார்ம் பண்ண முடியாத சமயத்தில் இப்போ வரைக்குமே இந்த நிலவை சுற்றி ரிங் சிஸ்டம் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக அமைஞ்சிருக்கு. அண்ட் பாசிபிளி அந்த ரிங் சிஸ்டம் அதுலேருந்து விழுந்த கற்கள் கூட இதோடைய மேற்புறத்தில் அதிகமான இந்த மேடு பள்ளங்களை உருவாக்கி இருக்கக்கூடும். பட் அகெயின் 100% கன்ஃபார்ம் பண்ண முடியல. பல மர்மங்களையும் பல வித்தியாசமான கேள்விகளையுமே பற்றி அந்த நிலவு ஒழிச்சு வச்சுருக்குங்க. 100 மீட்டர் உயரமான பனிமலைகள், அதிக மேடு பள்ளங்கள் அண்ட் எக்ஸோஸ்பியர், ஆக்சிஜனால் நிறைஞ்ச ஒரு எக்ஸோஸ்பியர். நம்ம சூரிய குடும்பத்தில் உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம் இது. அண்ட் பாசிபிளி சர்ஃபேஸுக்கு அடியில் ஆழ்கடலும் இருக்கலாம், ஆழ்கடலில் உயிரினங்களும் இருக்கலாம். பல மர்மங்கள் நிறைந்த கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு விசித்திரமான நிலவுங்க. This is Sunshine, signing off.